Hi dear students, today we can see in next method of the sum. இப்போ என்ன அப்படின்னா ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோடு டு ப்ரிப்பேர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இறுதி கணக்கில் இருந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸில் முழுமை பெறாத ரெக்கார்டில் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் இஸ் டு பி ப்ரிப்பேர்ட் டு அசர்டைன் த ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன போட்டோம், ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடணும். தென் நெக்ஸ்ட்டு மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் மஸ்ட் பி ஃபவுண்ட் அவுட் வித் த அவைலபிள் டேட்டா. ஸோ அப்போ என்ன மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் இருக்கோ அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ மிஸ்ஸிங் ஃபிகர் என்னவா இருக்குதோ அந்த ஃபிகர்ஸை நம்ம ஃபவுண்ட் அவுட் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட்டு திஸ் கேன் பி டன் பை ப்ரிப்பேரிங் மெமோரண்டம் அக்கௌண்ட்ஸ் ஆர் by making necessary adjustments to the existing figures. For example, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ்லேருந்து நாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பாரு, it may become necessary to prepare a cash book to find out the missing items such as cash purchases, cash sales. ஸோ இப்போ மிஸ்ஸிங் ஃபிகர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கேஷ் பர்ச்சேஸு, கேஷ் சேல்ஸாக இருக்கும். அதை நம்ம கேஷ் புக் மூலமாக ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். தென் நெக்ஸ்ட்டு பை ப்ரிப்பேரிங் டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் அண்ட் டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட், கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் கேன் பி அசர்டைன் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், டோட்டல் டேட்டாஸும் டோட்டல் கிரெடிட்டர்ஸு அண்டு என்ன கிரெடிட் சேல்ஸு அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் பாரு, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் payable account are to be prepared to find out the balances of bills received and bills payable acceptable respectively. bills receivable bills payable நம்ம எப்படி நம்ம அங்கே கொண்டு வரோம் அப்படின்றத நம்ம அந்த மெத்தடில் பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாரு, முழுமை பெறா பதிவேட்டிலிருந்து இறுதி கணக்குகளை தயாரிக்கும் போது பின்பற்ற வேண்டிய படிநிலைகள் என்னென்ன படிநிலைகளை நம்ம பின்பற்றோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், தொடக்க முதல் அறிவதற்கு தொடக்க நிலையை தயாரிக்க வேண்டும். ஸோ அப்போ தொடக்க முதல் அறியறதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், தொடக்க நிலை அறிக்கை கால்குலேட் பண்ணி அதுலேருந்து தொடக்க முதல்ல கண்டறிகிறோம். தென் ரெண்டாவது தரப்பட்ட தகவல்களிலிருந்து விடுபட்ட தொகைகளை கண்டறிய வேண்டும். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், எந்த டேட்டா இல்லை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதனை கண்டறிய நினைவு குறிப்பு கணக்குகள் தயாரிக்கலாம் அல்லது ஏற்கனவே தரப்பட்டிருக்கின்ற தகவல்கள் தேவையான சரிகட்டுதல்கள் செய்த பின்னர் கண்டறியலாம். ஸோ அப்போ நினைவு குறிப்பு மூலமாகவும் அதை நம்ம கண்டுபிடிக்கலாம் அல்லது ஏற்கனவே தரப்பட்டிருக்கக்கூடிய சரிகட்டுதல்கள் ஏதாவது இருந்தால் அதில் வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, எடுத்துக்காட்டாக ரொக்க கொள்முதல் மற்றும் ரொக்க விற்பனை போன்ற விடுபட்ட தகவல்களை கண்டறிய ரொக்க ஏட்டினை தயாரிக்க வேண்டும். ஸோ அப்போ ரொக்க கொள்முதலையோ அல்லது ரொக்க விற்பனையோ தயாரிக்கணும்னா ஸோ அப்போ நம்ம இந்த ரொக்க ஏட்டை தயார் பண்ணணும் கண்டுபிடிக்கிறதுக்கு. தென் மொத்த கடனாளிகள் மற்றும் மொத்த கடனீந்தோர் கணக்குகளை முறையே தயாரிப்பதன் மூலம் கடன் விற்பனை மற்றும் கடன் கொள்முதல் ஆகியவற்றை கண்டறியலாம். ஸோ இப்போ கடனாளிகள் கணக்கு, அதாவது மொத்த கடனாளிகள் கணக்கு போட்டோம்னா ஸோ அங்கே விற்பனை என்னன்னு கண்டுபிடிக்கலாம். மொத்த கடனீந்தோர் கணக்கு போட்டோம்னா நம்ம என்ன கொள்முதல் எவ்வளோ பண்ணியிருக்கிறோம், ஸோ இதிலிருந்து நாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கொள்முதல் எவ்வளோ, விற்பனை எவ்வளோ அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். கடனுக்கு பண்ண கொள்முதலும் விற்பனையும் இதில் கண்டுபிடிக்கலாம். தென் பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு மற்றும் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்குகளை முறையே தயாரிப்பதன் மூலம் பெறப்பட்ட பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுகள் மற்றும் ஏற்கப்பட்ட செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுகள் இருப்புகளை கண்டறியலாம். ஸோ இந்த பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டை செலுத்துவதற்குரிய மாற்றுச்சீட்டை கண்டுபிடிக்கிறது மூலமாக பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு அமௌண்ட் எவ்வளோ, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு அமௌண்ட் எவ்வளோ அப்படின்ட்டு நாம் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபார்மேட் இருக்குது, ரெண்டு பேர்த்துக்கும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன், கவனித்து அதை நோட்டில் எழுதிக்கோ. ஃபஸ்ட்டு ஃபார்மேட் ஆஃப் டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் என்ன அப்படின்ட்டு இன்றைக்கி பார்ப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா பேஜஸுடைய ரெண்டு பக்கமும் நம்ம எழுதணும். ஸோ ரைட் சைடும் எழுதணும், லெஃப்ட் சைடும் எழுதணும். ஸோ சென்டராக நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் எழுதிக்கிட்டு டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைடுன்னு நம்ம போட்டுக்கிறோம். டெபிட் சைட் பாரு, லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா டெபிட் சைட், ரைட் சைடு பார்த்திங்கன்னா கிரெடிட் சைட். ஸோ அப்போ நம்ம இங்கே அசட்டோ லைபிலிட்டின்லாம் எழுத தேவையில்லை. இங்கே என்ன எழுதுகிறோம்,
பர்டிகுலர்ஸ்னு எழுதுனா போதும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பாரு, ஃபஸ்ட்டு டெபிட் சைட் பாரு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம இங்கே போஸ்டிங் பண்ணுறோம். தென் டு சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் இருந்ததுன்னா நம்ம அங்கே போஸ்டிங் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட்டு டு பேங்க் அக்கௌண்ட்டு, அதாவது பேங்க் அக்கௌண்ட்னு செக் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த செக்கு டிஸானர் ஆகிடுச்சுன்னா அதை இங்கே எழுதுகிறோம். தென் நெக்ஸ்ட்டு டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், அதாவது பில்லு டிஸானர்ட் ஆகிடுச்சுன்னா இங்கே நம்ம எழுதணும். தென் க்ரெடிட் சைட் பாரு, பை கேஷ் ஏதாவது நாம் ரிசீவ் பண்ணியிருந்தோம்னா அதை இங்கே கொண்டு வரணும். தென் பை பேங்க் அக்கௌண்ட் செக்கு ரிசீவ் பண்ணியிருந்தால் அதை நம்ம இங்கே கொண்டு வரோம். தென் பை டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட்டு, தென் சேல்ஸு ரிட்டர்ன் அக்கௌண்ட், தென் பேட் டேட்டாஸ் அக்கௌண்ட், தென் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், தென் பேலன்ஸஸை நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய பேலன்ஸ் என்னன்னு நீங்கள் எழுதணும். அது க்ளோசிங் பேலன்ஸு, அது கண்டுபிடிக்கிற பேலன்ஸில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட், க்ரெடிட் சேல்ஸ் தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனி, மொத்த கடனாளிகள் கணக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான ஒரு படிவம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2 பக்கம் நம்ம யூஸ் பண்ணி போடக்கூடியது. ரைட் சைடு யூஸ் பண்ணும், லெஃப்ட் சைடும் யூஸ் பண்ணும். ஸோ இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பற்று, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வரவு. 2 பக்கமும் என்ன எழுதிக்கணும், விவரம்னு எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது, தொடக்க இருப்பு அது. ஸோ தென் நெக்ஸ்ட்டு விற்பனை கணக்கு, என்ன விற்பனை அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் விற்பனை. அந்த கடன் விற்பனை தான் நாம் கண்டுபிடிக்கக்கூடிய அமௌண்ட்டு. தென் வங்கி கணக்கு, ஏதாவது வங்கியிலேருந்து காசோலை செக் போடுறோம், காசோலை போடுறோம், அந்த காசோலை மறுக்கப்பட்டதை இங்கே கொண்டு வரணும். தென் பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு. ஸோ அப்போ அது மறுக்கப்பட்ட பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு ஏதாவது இருந்ததுன்னா இங்கே கொண்டு வரணும். தென் நெக்ஸ்ட்டு வரவு பக்கம் பாரு, ரொக்க கணக்கு, அதாவது நம்ம ரொக்கம் பெற்றதை நம்ம இங்கே கொண்டு வரணும். தென் நெக்ஸ்ட்டு வங்கி கணக்கு, காசோலை ஏதாவது பெற்றிருந்தோம்னா செக் ஏதாவது வாங்கியிருந்தோம்னா அதை இங்கே கொண்டு வரணும். தென் நெக்ஸ்ட்டு அளித்த தள்ளுபடி. தென் நெக்ஸ்ட்டு விற்பனை திருப்ப கணக்கு. தென் பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு, அதாவது மாற்றுச்சீட்டு ஏதாவது பெற்றிருந்தோம்னா அதை இங்கே கொண்டு வரணும். தென் நெக்ஸ்ட்டு இருப்பு. ஸோ இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது, என்ன இருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டினுடைய இறுதி இருப்பு. ஸோ இப்போ ரெண்டையும் டேலி பண்ணுறோம். ஏதாவது பேலன்ஸ் வரும், அந்த அமௌண்ட் என்னவா இருக்கும், இல்லாத அமௌண்ட்டு கடன் விற்பனை அப்படின்ட்டு நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். தென் நெக்ஸ்ட்டு பாரு, இல்லஸ்ட்ரேஷன் 10, ஃபைண்ட் அவுட் கிரெடிட் சேல்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன்ஸ். Debtors on 1st January 2018 40,000. Then cash received from debtors 1 lakh. Then discount allowed 5,000. Then sales return 2,000. Then debtors on 31st December 2018 60,000. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ரெடிட் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்ட்டு நாம் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு க்ரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்லேருந்து நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் ஒன்றுன்னா பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்க இந்த ஃபார்மேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு பேலன்ஸ். என்ன பேலன்ஸ் அப்படின்னு பாரு, ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டெட்டாஸ் அப்படின்றது தான் அங்கே என்ன டேட் போட்டு கொடுத்துருப்பாங்க, அதுதான் நமக்கு இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ். இப்போ டூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டெட்டாஸ் ஆன் 1st January 2018 40,000 கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் இங்கே நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ். டு பேலன்ஸ் பிடி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 டெபிட் சைடில் எழுதணும். தென் நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ். ரிசீவ் பண்ண கேஷ் எங்கே வரும், க்ரெடிட்டில் வரும். பை கேஷ் அக்கௌண்ட் 1 lakh ஆன் க்ரெடிட் சைடு. தென் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்ன இருக்குது, டிஸ்கவுண்ட் அலவுடு. டிஸ்கவுண்ட் அலவுடு எங்கே வரும், ஃபார்மேட்டில் பாரு, டிஸ்கவுண்ட் அலவுடு க்ரெடிட்டில் வரும். பை டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் 5,000. தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்குது. இங்கே சேல்ஸ் ரிட்டர்ன் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரெடிட் சைடில் வரும். பை சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் 2,000. தென் நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது. ஸோ டெட்டாஸ் ஆன் 31st December 2018 இருக்குது. எவ்வளோ 60,000. அதுதான் நமக்கு இங்கே என்ன க்ளோசிங். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது டெட்டாஸ் அக்கௌண்ட் போடுறோம், அதனால் ஓப்பனிங்கில் இருக்கிறது ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் டேட்டில் இருக்கிறது க்ளோசிங் பேலன்ஸ். அங்கே டெட்டாஸ்னு கொண்டு வரணும்னு அவசியமே இல்லை. ஸோ இப்போ பை பேலன்ஸ் சிடி 60,000. ஸோ இப்போ வேறு ஏதாவது இருக்கா, எதுவும் இல்லை. டேலி பண்ணலாமா, ஓகே. ஸோ எந்த பக்கம் அதிகமாக இருக்கும் பார்த்தாலே நமக்கு தெரியும். எந்த பக்கம் அதிகமாக இருக்குது, க்ரெடிட் சைடில் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ டேலி பண்ணு 1 lakh
ஒரு 60,000 1,60,000, ஒரு 5,000 1,65,000, ஒரு 2,000 1,67,000 இருக்குது. ஸோ அது நம்ம என்ன பண்ணுறோம், டேக் ஓவர் டு இன் ரைட் டெபிட் சைடு. ஸோ எவ்வளோ என்பது ஹவு மச் 1,67,000. ஸோ அதிலேருந்து 40,000 போச்சுன்னா எவ்வளோ வரும், 1,27,000. அந்த 1,27,000 தான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேல்ஸ். என்ன சேல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிரெடிட் சேல்ஸ். தென் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனி, பின்வரும் விவரங்களிலிருந்து கடன் விற்பனையை கண்டறியவும். 2018 ஜனவரி 1 அன்று கடனாளிகள் 40,000, கடனாளிகளிடம் பெற்ற ரொக்கம் 1,00,000, அளித்த தள்ளுபடி 5,000, விற்பனை திருப்பம் 2,000. 2018 டிசம்பர் 31 அன்று கடனாளிகள் 60,000. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கடன் விற்பனையை கண்டறியவும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி படிவத்தில் என்னென்ன இருக்கோ அதே மாதிரி இங்கே கொண்டு வரணும் நம்ம கணக்கில். ஸோ அப்போ என்ன கணக்கு தயாரிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடன் விற்பனை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன கணக்கு தயாரிக்கணும், மொத்த கடனாளிகள் கணக்கு தயாரிக்கணும். ஸோ இப்போ நோட்டில் 2 பக்கமும் யூஸ் பண்ணேன். ஸோ ஏன்னா ஒரு பக்கம் பற்று, ஒரு பக்கம் வரவு. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பற்று, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வரவு. விபரம்னு எழுதிக்கோ. அது கீழே என்ன பண்ணுற, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், முதல்ல இங்கே தொடக்க இருப்பை கொண்டு வரணும். இப்போ தொடக்க இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்றது, இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. தொடக்க இருப்புங்கிறது தான் என்னென்னு எழுதணும், இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது எவ்வளோ, 40,000. ஸோ இப்போ கடனாளிகள் கணக்கு தான் நம்ம போடுறோம். அதனால் அங்கே கணக்குக்குள்ளே கடனாளிகள்னு வரக்கூடாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது, தொடக்க இருப்புங்கிறதுனால இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000. தென் நெக்ஸ்ட்டு ரெண்டாவதாக என்ன கொடுத்துருக்காங்க, கடனாளிகளிடம் பெற்ற ரொக்கம். ஸோ இப்போ பெற்ற ரொக்கம் எங்கே வரும் அப்படின்னு பாரு, வரவு பக்கம் வரும். பெற்றதுனாவே நமக்கு வரவு பக்கம் வரும். ஸோ அப்போ அது எங்கே, ரொக்க கணக்கு அப்படின்ட்டு எழுதி ப்ராக்கெட்டில் நமக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம என்ன பண்ணணும், பெற்றது. ஸோ கடனாளிகிட்டேருந்து ரொக்கமாக பெறுறோம், அதனால் அங்கே ரொக்க கணக்கு எவ்வளோ அப்படின்னு பாரு, 1,00,000. தென் நெக்ஸ்ட்டு அளித்த தள்ளுபடி. அளித்த தள்ளுபடி எங்கே வரும், வரவில் தான் வரும். ஸோ அப்போ அளித்த தள்ளுபடி கணக்கு 5,000 வரவு பக்கம். தென் நெக்ஸ்ட்டு விற்பனை திருப்ப கணக்கு. விற்பனை திருப்பம் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவில் தான் வரும். வரவில் என்ன பண்ணுறோம், விற்பனை திருப்ப கணக்குன்னு எழுதி 2,000. தென் லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க கடைசியாக பாரு, 2018 டிசம்பர் 31 அன்று கடனாளிகள். ஸோ அப்போ அது என்ன, இறுதி இருப்பு. ஸோ இறுதி இருப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 60,000. ஸோ இப்போ எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வரவில் வரும். ஸோ அப்போ இருப்பு கீழ் இறக்கப்பட்டது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 60,000. ஸோ வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா வேறு எதுவும் கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2 பக்கமும் கூட்டுறோம். எந்த பக்கம் அதிகமாக வருதோ அதை இன்னொரு பக்கம் எடுத்து எழுதுகிறோம். ஸோ இப்போ பற்று பக்கம் பார்த்தா வெறும் 40,000 தான் இருக்குது. வரவு பக்கம் கூட்டு 1,00,000, ஒரு 60,000, 1,60,000, ஒரு 5,000, 1,65,000, ஒரு 2,000, 1,67,000. ஸோ அப்போ வரவுல தான் அதிகமாக இருக்குது. அதை நம்ம எடுத்து எங்கே எழுதுகிறோம், பற்று பக்கம் எழுதுகிறோம். 1,67,000. ஸோ இப்போ 1,67,000 40,000 கழிக்கிறோம், எவ்வளோ வருது அப்படின்னு பாரு, 1,27,000. அந்த 1,27,000 அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விற்பனை. விற்பனை அப்படிங்கிறது என்ன விற்பனை அப்படின்னா கடன் விற்பனை. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது கடன் விற்பனை. தென் நெக்ஸ்ட்டு பாரு, தென் எக்ஸசைஸ் சம்மு 10வது சம் பாரு, ஃபைண்ட் அவுட் கிரெடிட் சேல்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். டேட்டாஸ் as on 1st April 2018 1 lakh. Then cash received from debtors 2,30,000. Discount allowed 5,000. Returns inward 25,000. Debtors on 31st March 2019 1,20,000. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, தென் கேஷ் ரிசீவ்டு கொடுத்துருக்காங்க, தென் டிஸ்கவுண்ட் அலவுடு கொடுத்துருக்காங்க, தென் ரிட்டர்ன் இன்வேர்டு கொடுத்துருக்காங்க, தென் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரிசையை ஃபஸ்ட்டு ஒன் பாரு, ஓப்பனிங் பேலன்ஸ். பேலன்ஸ் எங்கே வரும், டெபிட்டில் வரும். ஓகே. தென் கேஷ் எங்கே வரும், க்ரெடிட்டில் வரும். தென் டிஸ்கவுண்ட் அலவுட் எங்கே வரும், க்ரெடிட்டில் வரும். தென் ரிட்டர்ன் இன்வேர்டு. ரிட்டர்ன் இன்வேர்டு மீன்ஸ் என்ன, சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் ரிட்டர்ன் எங்கே வரும், க்ரெடிட்டில் வரும். தென் டெட்டாஸ் 31st
மார்ச் கொடுத்துருக்காங்க, என்ன வரும்? அது க்ளோசிங் பேலன்ஸ் எங்கே வரும்? க்ரெடிட்டில் வரும் நமக்கு. ஸோ அப்போ இதை நீ கால்குலேட் பண்ணி ஆன்சர் கரெக்டாக போட்டுப்பார். ஓகேவா? நீயே போட்டு சொல்லு. தமிழ் மீடியம் கவனி. பார்த்திங்கன்னா பின்வரும் தகவல்களிலிருந்து கடன் விற்பனையை காணவும். ஸோ என்னென்ன தகவல் என்னென்ன கொடுத்துருக்காங்க? 2018 ஏப்ரல் 1 அன்று கடனாளிகள் 1,00,000, கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் 2,30,000, தென் அளித்த தள்ளுபடி 5,000, தென் உள் திருப்பம் 25,000, தென் 2019 மார்ச் 31 அன்று கடனாளிகள் 1,20,000. ஸோ இதப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எடுத்து எழுதுகிறோம். என்ன கணக்கு தயாரிக்க போகிறோம்? மொத்த கடனாளிகள் கணக்கு அப்படின்ட்டு நம்ம எழுதணும். ஸோ அப்போ என்னென்ன மொத்த கடனாளிகள் கணக்குலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? கடன் விற்பனை, கிரெடிட் சேல்ஸ் என்ன அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வரிசையாக ஒன்றுனா போஸ்டிங் போடலாம். எப்படி எடுத்து எழுதுறது அப்படின்னு பாரு. ஸோ இப்போ 2018 ஏப்ரல் 1 அன்று கடனாளிகள் கணக்கு, அதாவது இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 எங்கே வரும்? பற்று பக்கம் வரும். தென் கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம், இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க? பெற்றது எவ்வளோ? 2,30,000 எங்கே வரும்? கிரெடிட் சைடில் வரும், அதாவது வரவு பக்கம் வரும். தென் அளித்த தள்ளுபடி எங்கே வரும்? நமக்கு வரவில் வரும். எவ்வளோ அமௌண்ட்டு? 5,000. தென் உள் திருப்பம்னா என்ன? விற்பனை திருப்பம் எங்கே வரும்? இங்கே வரவில் வரும். எவ்வளோ அப்படின்னு பாரு? 25,000. தென் லாஸ்ட்டாக என்ன வந்திருக்கு? 2019 மார்ச் 31 அன்று கடனாளிகள். ஸோ அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதி இருப்பு இங்கே எவ்வளோ அப்படின்னு பாரு? 1,20,000. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் டேலி பண்ணி டோட்டல் போட்டு கூட்டி போட்டு பாரு. இப்போ கடனாளிகள் எவ்வளோ அப்படின்ட்டு நமக்கு வரும். அதை எங்கே எழுதணும்? அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை பற்று பக்கம் எழுதணும். எவ்வளோ வரும் கடன் விற்பனை அப்படின்றது நீ கண்டுபிடிச்சி ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு சொல்லு பார்க்கலாம். ஓகே, we can see in next session. நல்லா போடுற சம்ஸ் எல்லாம்